வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஜீவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது என் சூப்பர் ஹீரோ அவர் தான்ப்பா அப்படின்னு சொன்னதும், கொஞ்சம் வயசு கடந்து வரும்போது ஐயோ சும்மா திட்டிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னு திட்டி கொட்டினதும், அப்புறம் வயசான பேருக்கு அவர் அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உறவு தாங்க அப்பா. உண்மையா நான் அவனு சொல்லணும்னா, அப்பாடா எனக்கு கடுப்புங்க. அது நான் அவரை புரிஞ்சிக்கிற வரைக்கும். நான் எதனா தப்பு செஞ்சிட்டேன்னா செம்ம அடி செம்ம திட்டுவாரு. ஆனால் நான் தூங்கிட்ட அப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, நான் அவனை ரொம்ப அடிச்சிட்டோம் போல, மனசே கஷ்டமா இருக்கு, சாப்பிட்டானா அவன் அப்படின்னு போய் கேட்டிருப்பார். பொங்கல் தீபாவளின்னு வந்தா நமக்கு மட்டும் துணி எடுத்து கொடுத்துட்டு அவர் மட்டும் பழைய துணியை போட்டுட்டு வருவார். அப்பானா யாருங்க? பசங்க நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, அப்புறம் அவங்க பணத்தில் உட்காந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவரா? அதாங்க இல்லை. தாங்கிட்ட பணம் இல்லைனாலும் கடனை உடனே வாங்கியாச்சும் பசங்களை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தான் சந்தோஷம் அடைகிற அந்த அன்பு தாங்க அப்பா. அம்மா செஞ்ச எல்லா நல்லதும் நமக்கு தெரியும், ஆனால் அப்பா செஞ்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஏன்னா எதுவுமே நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம மறக்க கூடாதது ஒன்றுனா அப்பா நமக்காக செஞ்ச தியாகம் தான். ஒரு வீட்டில் இருக்க தூண் நல்லா இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தூணாக இருப்பவர் தான் அப்பா தான்ப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை கொண்டாடுறதுல தப்பே இல்லைப்பா. அவரோட நேரத்தை செலவழித்து பயணிங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கு தந்தையர் தினம்ப்பா. இது விஐடி பண்பலை 90.8பா. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவன்ப்பா. போய் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுங்கப்பா. நான் இப்போ கிளம்புறேன்ப்பா.